செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் இல்லா தலைவர் ஏற்ப இந்த வேதமணி நாட்டில் எளிமையான கலையரசி என பெயர் பெற்று நல்லா இருந்தாலும் அண்ணனர் தலை தந்தார் வேலை செய்து வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இல்லை. இப்போது அது வந்து வீடுக்கு சென்று அழகாக அனைத்து வேலைகளும் கடமை தவறாமல் நானே செய்து வருகின்றேன். அதற்கு உறுதுணையாக இருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, 2 நாட்களாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சிலையை களவாட வேண்டும் என்று என் ஆசை என்றுதான் நிறைவேறப் போகும். எங்க சொல்ல வேண்டும்? நாட்டில் சென்றோம். கொள்ளையடிக்க பொருளை முதல் பங்கு யாருக்கு? முதல் பங்கு தலைவரான உங்களுக்கு தான் முதல் பங்கு. மூணாவது ரத்த கண்ணனுக்கு. ரத்த கண்ணன் என்கிற ஊசி கொண்டு எங்க செல்ல வேண்டும்? நாட்டில் சென்றோம். வாங்கடா வாங்கடா. மால்க துண்டி துண்டி அழகாக அடிப்படிக்கடி போக வேண்டும். அம்மா நாளை நெருங்கி வந்துவிடும். எண்ணம் சென்றால் அம்மா நாளை வந்துவிடும். அதோ பார்த்தீர்களா, ஒரு அழகான பெண் எவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறார். பாட்டி ஒண்ணு நான் என்ன தனி முன்னே வந்து பாத்தியா என் கண்ணு கதா தெரியா அந்த தலைவா நான் பாக்கிறேன். தலைவா ஆஹா, என்ன அதிசயம் என்ன அதிசயம்! தென்னை மரத்திலே பப்ளிக்கா தொங்குகிறது. நாளைக்கு ஒரு 10 காய் புட்டு வெட்டு பொருளை வச்சு பைக்கு வச்சு சாப்பிட்டா எனக்கு வைத்தம் சக்தி வரும். அதுக்கப்புறம் பாடி ஆகிவிடுது. அந்த கம்பி அப்படி
ஐயோ அப்படியே கட்டு கட்டா வந்து பாருங்க ஜிம்பாடி கட்டு கட்டா வராது கட்டு சொல்லி நீ கூணாங்க போய்தான் பாய் தென்னை மரத்துல பப்ளிக்கா தொங்கிதான் பத்து பத்து தொங்கு பார்த்தாலேவா தென்னை மரத்துல பப்ளிக்கா இருப்பான் டேய் ஜாலியில் எடுத்துடணும் பப்ளிக் எடுத்துடணும் நான் கூட வச்சிருந்தா நான் எங்கடா போய்க்க முடியும் பாயுங்க ஏண்டா எவ்வளவு ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறார் அம்மன் சிலை தேவை கிடையாது முதலில் அந்த பெண் சிலை அதன் பிறகு அம்மன் சிலை